ச்சே, ஒரு மாமியார் வந்திருக்காளே, ஒரு மட்டன் கிட்ட வாங்கி சமைப்போம். இந்த மர்மோட கை இருக்கா? மர்மோளே, ஏமா மர்மோளே. என்னங்க அத்தை, சொல்லுங்க அத்தை. ஞாயிற்றுக்கிழமை அதுமா மாமியாருக்கு ஒரு மட்டன் கிட்ட எடுத்து போடுவோம் தோணுதா உனக்கு? ஞாயிற்றுக்கிழமைனா நாங்க மட்டன் எடுக்க தான் செய்வோம். நீங்க வந்திருக்கீங்கன்னா எடுக்கவே செய்யல. என்ன சொல்ற மர்மோளே, என்ன சொல்ற? என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க எவ்வளவு சிக்கனமா வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? உங்க பையன் வருமானத்தை நான் கட்டி காப்பாத்த வேண்டாமா? ஒரு மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து சாப்பிட்டோம்னா காசெல்லாம் கரைஞ்சு போகும் பாத்தீங்களா? கொழுப்படுத்தவ நான் இல்லைன்னா நல்ல வசமா திம்பாப்புளுக்க. நான் இருக்கவே நடிப்பு நடிக்கிறா பாரு. என் மாமியார் மட்டும் ஊர்ல இருந்துருந்துச்சுன்னா இப்ப நான் ஹோட்டலா சிக்கிருப்பேன். இது என்கிட்டே இருந்து என் உயிர் எடுக்குது. இதுக்கு மட்டன் வேணுமாம்ல, மட்டனு. சரி மர்மோளே, மட்டன் தான் எடுக்கல, இதான் சிக்கனமா இருக்கணும்ன்றல. ஆமாத்தே, நீங்க தானே எனக்கு சிக்கனமா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதான் சிக்கனமா இருக்கணும். சிக்கனமா இருக்கிறதுக்கு ஒரு சிக்கனையாவது எடுக்கலாம்ல. யாமத்தே, வாய் ரொம்ப நடக்கமா இருக்கோ? ஆமான்னு சொல்லிட்டேன்னா அவமானப்பட்ட மாதிரி ஆயிப்போமே. இல்லன்னு சொல்லி எப்படியாவது மேனேஜ் பண்ணுவோம். சேச்சே, எனக்காக கேட்கல, என் பியாக்கிய 2 பேர் கல்வலா, அவளுக்காக கேட்டேன். எனக்கு இந்த மட்டன் சிக்கன்ல விருப்பம் இல்ல பாத்துக்க. வாய் கொடுகுடுன்னு கிளவிக்கு நடந்தது. நடிப்பு பாரு நடிப்பு. என்ன செய்யறதே, இருக்கிற வருமானத்தை வச்சு கொஞ்சம் கஞ்சோ கோலோ கடிச்சு குடிச்சு பழச்சிக்கிட்டு இருக்கமத்தே. இதுல என்னத்தே மட்டனு சிக்கனு? பச்சை பிள்ளைகளுக்கு வாய் இருக்குல்ல, அது வாய்க்கு ருசி வேண்டாமா? அவளுக்கு காய்கறி பிரியாணி பண்ணி போட்டா போதும், ஆரம்பிடாம சாட்டு கிடப்பாளுவ. அதான் மட்டன் சிக்கன்லாம் ரொம்ப எடுக்கிறது இல்லத்த. பொங்கல் பொரியலுக்கு வச்சுக்கிட வேண்டியதான் தே. திமிரு பிடிச்சவா போன் பண்ணி என் அவன் கிட்ட இந்த ஹோட்டல் கூட்டு போனேன், அந்த ஹோட்டல் கூட்டு போனேங்க. நான் வந்ததுல இருந்து எந்த ஹோட்டலையும் கண்ணிலே கட்ட முடியாவ. சரி மருமகளே, இப்போ நம்ம வீட்ல சமைக்கலாம், ஒரு ஹோட்டல் கிட்ட போய் சாப்பிடலாம்ல? ஐயோ அத்தை, என்ன வார்த்தை சொன்னீங்க நீங்க? ஹோட்டல் சோறுலாம் உங்க உடம்புக்கு ஒத்துக்கு மாட்டே. நாங்களாவது ஐயோ எப்பவாவது ஒருக்க சாப்பிட்டு வயிற்றுக்கு ஒத்துக்கிடாத்தே. இந்த வயசுல உங்களுக்கு ஹோட்டல் சோறு எப்படித்தே ஒத்துக்கும்? உங்களுக்காக தான் நாங்க ஹோட்டல் பக்கமே போறது இல்லத்தே. அடி பாவி, ருசியா இருக்குன்னு இவளே தின்னுட்டு வந்து ஏமல பழிய போடுதா பாரு. அது மட்டும் இல்லத்தே, ஹோட்டல் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், காசு அதிகமா வைப்போம்ட்டே. சிக்கனமா இருக்கணும்லத்தே, சிக்கனம். ஐயோ மருமகளே, உன் சிக்கனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? மருத மேல சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா, அறுபடையோ சண்முகா. என்னடி சின்ன பொண்ணு, கையில பிரியாணி பத்திரத்தை வச்சுக்கிட்டு முருகரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, ஒரே இடத்துல கடை வச்சு உட்கார்ந்தோம்னா ஒருத்தியாவது வாங்க வர மாட்டேக்காளுங்க. அதான் பிரியாணியை செஞ்சு தலையில தீக்கி வச்சு அண்டாவை விடுவிடா தூக்கிட்டு போய் பிரியாணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. ஹோம் டெலிவரிக்கா, ஹோம் டெலிவரி. ஆஹா, இன்னைக்கு இதுலயாவது மருமகள பிரியாணி நீ தர சொல்லிட வேண்டியதா? சரிக்கா, உங்களுக்கு எத்தனை மட்டன் பிரியாணி பார்சல் பண்ணணும்னு சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. சரி, என்னடி இப்படி சொல்லிவிட்ட? நான் தான் காசு ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணுவேன்ல, மட்டன் பிரியாணிலாம் சாப்பிடுறது இல்லடி. என்ன இவங்க மட்டன்னு எழுதி கொடுத்தாலே மண்டுன்னு மண்டுவாங்க, இப்போ மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன மருமகளே, நீயும் பண்ண மாட்டேக்க? பண்ணி யாராவது வித்து அதையும் வாங்க மாட்டேக்க? ஹோட்டல் பக்கம் போக மாட்டேக்க? என்ன இது அநியாயமா இருக்கு? சிக்கனமா இருக்கணும் தே, நீங்க தான சொன்னீங்க சிக்கனமா இருக்கணும்னு. அதான் தே, அதான். அம்மா தாய மகமாயி, சிக்கனமா இருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அந்த ஒரு வார்த்தையை வச்சு இந்த வாரம் புள்ள இனிய பட்டினி பட்டுவ போலுக்க. அப்ப இன்னைக்கு பிரியாணி வாங்கலாம்னு சொல்றீங்க, அப்படிதானே? எனக்கா இல்ல மருமகளே, பேத்தி மருகளுக்காக தான். சரிக்கா, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குல்ல, 2 பிரியாணி வாங்கி கொடுங்க. நீ சொல்றதும் சரிதான் டி. எங்க அத்தை அவங்களுக்காக கேட்கல, நாங்க சாப்பிடணுமே தான் கேட்காங்க. ஒண்ணு பண்ணு, 2 பிரியாணி மட்டும் கொடு. ஒரு பிரியாணி பிள்ளைங்க 2 பேர் சாப்பிட்டுப்பாங்க, இன்னொன்னு நானும் என் வீட்டுக்காரரும் சாப்பிட்டுக்கிறோம். அடி கொலகார பாவி, பிள்ளைகளுக்குன்னு சொல்லி நம்மளும் ஒண்ணு சாப்பிடுவோம்னு பார்த்தா வேணுமான்னு கூட கேட்க மாட்டா போல இந்த விளங்காதவோ. சரி தே, போதுமில்ல தே, 2 வாங்கினா போதுமில்ல? அது வந்து மருமகளே, நீங்க தான் சிக்கனமா இருக்க சொல்லுவீல்ல தே, போதும், இவ்வளவு போதும். சரிடி, ஒரு பிரியாணி எம்பிட்டு? ஏக்கா, ஒரு பார்சல் வெறும் 200 ரூபாதாக்கா. இல்லம் தேடி வரும் மட்டன் பிரியாணி வெறும் 200 ரூபாய் மட்டும். ஆகா, 200 ரூபாய்க்கு பிரியாணியா? அதுவும் ஃபுல் பிளேட்டா? சூப்பரா இருக்கே, நம்மளும் ஒண்ணு வாங்கிட வேண்டியதான். நீங்க பாருமா, கூட ஒரு பார்சல் கொடுத்துருன்னு. அப்ப சரிதான் தே, நீங்க சொல்றது சரிதான். எனக்கும் என் புருஷனுக்கும் ஒரு பார்சல் பத்தாது. அவரு ஒரு பார்சலும் நான் ஒன்னும் சாப்பிட்டுக்கிட்டேன், பிள்ளைகளும் ஒன்னும் சாப்பிட்டுக்கிடும். போதும் தே, போதும். ரொம்ப தேங்க்ஸ் தே. என் மேல உங்களுக்கு எம்புட்டு அக்கறை. ஐயா மருமகளே, வேணாம், என் பொறுமையை சோதிக்காத. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் மாமியார் கறி மட்டன் வேணுங்கிறது வாயை திறந்து கேட்ட விட்டு நீ வைக்க மாட்டேக்க. வீட்டு வாசலுக்கு விற்க வந்தாலும் சாப்பிடுறியான்னு கேட்க மாட்டேக்க. கூட ஒரு பார்சல் வாங்கணும்னு ஓப்பனா சொன்னா கூட தேங்க்ஸ் நான் சாப்பிட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வேணுமான ஒரு வார்த்தை கேட்கறியா நீயே? அப்படி இல்லத்தே, நீங்க தான் சிக்கனமா இருப்பீங்கல்ல தே, சிக்கனமா. ஆட போ மருமகளே, நானும் என் சிக்கனமும் சும்மா ஒரு பேச்சுக்கு மருமகிட்ட உருட்டுறது மிரட்டுறது தான். உண்மையிலே சிக்கனமா இருந்தா வாய் நாக்கெல்லாம் செத்து போம்பத்துக்க. அப்படி வாங்க வலிக்கு. சரி தே, நான் சும்மா சொன்னேன், வாங்க ஆளுக்கு ஒரு பார்சலை வாங்கி அமோகமா சாப்பிட்டு விடுவோம். பரவாயில்லையே, மாமியாரும் மருமகளும் எதுல ஒற்றுமையா இருக்கீங்களோ இல்லையோ, சமைக்காம சாப்பிடுறதுல மட்டும் ஒற்றுமையா இருக்கீங்க. ஆமாண்டி, ஆமா. சரி, ஒரு 2 பிளேட் எங்களுக்கு கொடுத்துருட்டி. எனக்கெல்லாம் இப்பவே கொடுத்துரு. சும்மா வயிறு கத்த 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 மட்டனை பத்தனை பசிக்க ஆரம்பிச்சு பத்துக்க. மட்டன் பிரியாணி வாங்கலையோ, மட்டன் பிரியாணி. அதான் நாங்க வாங்குற மேட்டி. இன்னும் என் கால் எங்க வீட்டு வாசல் நின்று கத்திட்டு இருக்க. அது வேற ஒண்ணு இல்ல மாமியாரே, உங்க வீட்டுக்கிட்ட நின்று கத்தனம்னா இன்னும் 4 பேர் வருவாங்க பாத்துக்கங்க. ராணி கிட்ட பேசுறதுக்குனே ஒரு லூஸ் குரூப் வரும்ல. அது என்னப்போ உண்மைதான். மருமகளை உட்காந்து திட்டிட்டு இருக்கிறது மாமியார் குரூப்புக்கு வேலையா இருந்தாலும், மாமியார் உட்காந்து ஒரு பக்கம் திட்டுறது இந்த மருமக குரூப்புகளுக்கு வேலை தானே. எத்தே, உங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கலாம்னு பார்த்தேன். இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் வாங்க மாட்டேன் பாத்துக்கங்க.
மர்மவளே உண்மையை சொன்னேன், மர்மவளே உண்மையை சொன்னேன். சரிக்கா, உங்க வீட்டு ராசின்ட்டு இங்க நின்று கத்துனேக்கா. வழக்கமா இங்க வச்சு பார்த்தோம்னா வியாபாரம் சும்மா அமோகமா பிச்சுக்கிட்டு ஓடும். அடியே நீலமண்ட நீலாம்பரி, எக்கா நயன்தாரக்கா, வாங்கக்கா. அடியே நாலுமுடி, ஏ லட்சுமி, எல்லாரும் ஓடியாங்க. மட்டன் பிரியாணி. நெய் வாசனை சும்மா கமகமா நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, எப்படி இந்த மட்டன் பிரியாணி பண்ண? அது வந்து நான் எங்க மட்டன் பிரியாணி பண்ணேன், பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனு, அங்க மட்டன் பிரியாணி பண்ணிட்டு இருந்தது, ஒரு அண்டாவோட ஆட்டையை போட்டுட்டு ஓடியாந்துட்டேன். அடியே இத ரெசிபியை சொல்லிட்டி நாங்களும் இதே மாதிரி சமைச்சுக்கிடுவோம்ல. ஏக்கா, அது வந்து ரெசிபி குசுப்பின்னுக்கிட்டு யாருக்கு தெரியும்? நான் செஞ்சாத்தானே எனக்கு தெரியும். இதை செஞ்சது சமையல் மாஸ்டர்ல, அவர்கிட்ட தான் கேட்டா தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரகசியம், வெளியில யார்ட்டையும் சொல்றது இல்ல. பின்ன இதே மாதிரி மட்டன் பிரியாணி போட்டு நீங்க ஒரு கடையை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா? என் மர்மவ வீட்டுல இருக்கு சமைக்கிறதுக்கே கறி வெளிக்கு, இவ கடை ஓபன் பண்ணி ஊருக்கு சமைச்சு போடுறதாகும். வேலைங்கிற வெள்ளிக்கிழமை சண்டை. ஏண்டி நாலுமுடி இன்னைக்கு இவ மட்டன் பிரியாணி செஞ்சு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாடி. கடையில வச்சு உட்கார்றத விட வீடியோடா போறா நல்ல வியாபாரம் வைக்கலாம். உனக்கு வேணுமாட்டி? நல்லதா போச்சுக்கா. என் மாமியார் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கலையும் காலையில இருந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கு பாத்துக்கங்க. பேசாம ஒரு பார்சல் வாங்கி கொடுத்து அது பாட்டுல ஓரமா உட்காந்து தின்னுட்டு போகுது. போகோ, உன் மாமியார் ஓரமா உட்காந்துங்க, நீ வீட்டுல நடு வீட்டுல உட்காந்து கேட்கும். வரட்டு உன் மாமியார் சொல்லி கொடு. சும்மா சொன்னேன். அவங்க தான் நடு வீட்டுல உட்காந்து சாப்பிடணும், நான் தான் ஒரு ஓரமா இருக்கணும். இதெல்லாம் போய் என் மாமியார் சொல்லிவிடாதியா. அதுக்கப்புறம் சண்டை வீட்டுல வந்து நாரி போகும் நாரி. அவ சொல்றது சரிதான்டே. மருமகளுக்கு மாமியாருக்கு ஆயுதம் இருக்கு, நமக்கு இருக்குது. எனக்கான வேற வேலை இல்லல்ல, எனக்கு இருக்குது ஒரே வேலைதான். இவன் மருமோட்ட மாமியார்ட்ட சொல்லி போட்டாதானே எனக்கு நல்லது. ஐயோ, ஒரு மட்டன் பிரியாணி வியாபாரம் பார்க்க முடியுதா? இங்கேயும் மாமியார் மருமக சண்டை தானா? அடியே சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி கூடிட்டு எம்புட்டு. ஆமாட்டி, நயன்தாரக்க சொன்னோன்னதே எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, ஒரு மட்டன் பிரியாணி என்ன விலைன்னு வித்துட்டு இருக்க? ஒரு மட்டன் பிரியாணி 250 ரூபா தான். என்னடி அநியாயமா இருக்கு? இப்ப இந்த 200 ரூபா என்ன? அது வந்து ராணியக்கா, கூட்டம் கம்மியா இருக்கும்போது வேலை கம்மியா இருக்கும், கூட்டம் கூடும்போது விலையும் கூடி போகும் இல்லக்கா. டிமாண்ட் அதிகமாயிடுச்சுல, டிமாண்டு. அட பாவி, அப்ப இப்பவே காசை தர, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 300 ரூபான்னு சொன்னாலும் சொன்னிப்புடு. அதுவும் சரிதான், சீக்கிரம் குடு. அவளுக்கு கொடுக்க முன்னாடி முதல்ல எனக்கு கொடு, நான் தான் கேட்டேன். இந்தாங்க சூடான மட்டன் பிரியாணி, சுவையான மட்டன் பிரியாணி. இதுல ஆட்டுக்கறி தானே, மாட்டுக்கறி இல்லையே. என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? நல்ல ஆடு, குறும்பாடு, இளந்தலைய தின்னு சும்மா வளமா வளர்ந்த சூப்பர் ஆடு. அது இருக்கட்டும்டி, 5 நிமிஷத்துல இப்ப 50 ரூபா விலை கூட்டுதியே. இப்படி போனா உனக்கு வியாபாரம் நடக்குமா? யார் சொன்னா வியாபாரம் நடக்காதுன்னு? மட்டனை வாங்கி அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி அதை குழம்பு வச்சு இவ்வளவு வேலை பார்க்கறதுக்கு பிரியாணியாவே செஞ்சு வச்சிருக்கேன் நானு. இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன கசப்பான், உடனே வித்துரும். இப்ப பாத்தீங்கன்னா 6 பார்சல் இந்த இடத்துல வித்துருச்சுல. நீ சொல்றதும் சரிதான். இம்பிட்டு வேலைப்பாடு பாக்குறதுக்கு வாங்கிட்டு போறது பிரச்சனையா இல்ல. இப்ப உள்ள மருமகள் எவ சமைக்கலுவ, எல்லாத்துக்கும் சமைக்கிறதுக்கு கறியெல்லாம் வலிக்குது பாத்துக்க. ஏத்த அப்ப நீங்க தான் மட்டன் பிரியாணி எங்களுக்கு செஞ்சு போடுறது? ஆமா, என் புருஷனுக்கு நானே சமைச்சு போட்டு என் பிள்ளைக்கு சமைச்சு போட்டேன். இப்போ உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கு நானே சமைச்சு போடியா? நீ எல்லாம் எதுக்கு இத்தனை தின்னு சும்மா தானே இருக்க? சமைச்சு போடு, உடம்பு கறியாது குறையும். பாத்தியாடி என் மாமியாரு? உன் மாமியாரு திட்டுதுங்க. என் மாமியாரு கழுவி கொட்டுது. சொன்ன நம்புறியா? இப்ப பாத்தியா என்ன பேச்சு பேசுதுன்னு? ஆமாக்கா, ஆமா, நான் முதல்ல நம்ப மாட்டேங்க்கா. ஆளை பார்த்தா அப்புறாணி போல இருக்குன்னு பார்த்தா வாயை பார்த்தா சும்மா கிழிஞ்சுல பேசுது. யார பத்தி நீ கிழிஞ்ச வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா, உங்களை சொல்லல, என் மாமியார சொன்னேன். ஓகோ, என் கண்ணு முன்ன என்ன சொல்லிட்டு உன் மாமியார சொன்னேன்னு சொல்லுத? அத்தை என்கிட்ட சண்டைக்கு போற மாதிரி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டை போவாதீங்க. விடுங்க. ஐயா, வர இந்த மாமியார்களுக்கு மருமகிட்ட சண்டை போடணுங்க என்ன இருக்கு? ஆனா நம்ம மருமகளா பக்கத்து வீட்டு மருமகளா இங்க குழப்பமும் இருக்கு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டேல உங்க வீட்ல மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா மறக்கவே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாரும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.